ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாளாக வீடியோஸே போட முடியல. ஒரு 1 மந்த் கிட்ட ஆயிடுச்சு. வீட்டில் சின்ன இஷ்யூ ஆனனால வீடியோஸே சுத்தமாகவே போட முடியல. ஸோ இனிமேல் வந்து ஷார்ட் வீடியோ, லாங் வீடியோ எல்லாமே கண்டினியூவாக போடுறதுக்கு ஆரம்பித்தேன். ரொம்ப சாரி. இது வந்து நான் என் ஹஸ்பண்டோட ஊருக்கே நான் போயிட்டேன். ஸோ அன்னைக்கு வந்து மார்னிங் எழுந்திரிச்சு மாசாணி அம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஒரு 7 o'clock வீட்டிலேருந்தே கிளம்பிட்டோம். பஸ்ஸில் போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். கடைசியில் வண்டியிலேயே போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி, அங்கேருந்து கொஞ்சம் பக்கம் அப்படிங்கிறனால வண்டியிலேயே நாங்கள் போயிட்டோம். ஸோ போகிற வழியில் வியூ வந்து உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. நேச்சர், அதாவது மனதுக்கு எவ்வளோ ஒரு கவலையாக இருந்தாலும் இந்த மாதிரி போகும்போது ரொம்ப ரிலாக்ஸாக எல்லா கவலையும் மறந்து ஜாலியாக போன மாதிரி இருந்துச்சு. அதுவும் வண்டியில் போனாலும் இன்னுமே நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கே கோயிலுக்கு போயிட்டு அங்கே லைனில் நின்று சாமி பார்க்குறது அதை விட இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ அங்கே லைனில் நிற்கும்போது நமக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட் ஆகும்போது இன்னுமே அந்த ஒரு பழக்கவழக்கம் நல்லாயிருக்கும். ஸோ பார்க்கிங் ஏரியாலேயே நாங்கள் உட்காந்து அப்படியே சாப்பிட்டோம். வீட்டிலேருந்தே நான் சாப்பாடும் கொண்டு வந்துட்டேன். மழை வர மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சாப்பிட்டு தம்பிக்கும் துருவனுக்கும் அங்கேயே நான் ஊட்டி விட்டுட்டு கிளம்பிட்டோம். ஸோ ரிட்டன் வர வழியில் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம். ரொம்ப நாளாகவே அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி என் மனசில் தோணிகிட்டே இருந்தனால, சரி போயிட்டு வந்துடலாம். ஏன்னா ஊருக்கும் வந்துட்டோம், இங்கேருந்து பக்கம் அப்படிங்கிறனால போயிட்டு வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து 1 வீக்குக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஸோ 1 வீக் மேலே சாட்டர்டே அண்ட் சண்டே விலாக் போட்டுடலாம். இதில் ஆட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதை தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். சாட்டர்டே வந்து குளிச்சுட்டு தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறனால மார்னிங் எழுந்திரிச்சதுமே சமையல் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பருப்பு வந்து வேக போட்டுட்டு பருப்புக்கு தாளிப்பு கொடுக்கலாம் அப்படின்ட்டு வெங்காயம், மிளகாய் போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக சீரகம், குழம்புத்தூள், மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு உப்பு எல்லாத்தையும் சேர்த்தி வதக்கிட்டு அதுக்கப்புறம் குழம்புல ஆட் பண்ணி குழம்ப கொதிக்க விட்டுட்டேன். ஸோ சைடில் வந்து புடலங்காய் வந்து பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு அதையும் குக் பண்ணிகிட்ருந்தேன். என் பருப்பு வந்து தம்பிக்கு எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அவனுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ காய் வந்து வதக்கிட்டேன். காய்க்கு வந்து எண்ணெய், கடுகு, சீரகம், வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு லைட்டாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணி அதை பரட்டி விட்டோம்னா காய் ரெடி ஆயிடுச்சு, குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணிட்டேன் காய்க்கு. ஸோ அதுக்கப்புறம் சண்டே தான் அடுத்த விலாகு. சண்டே மார்னிங் எழுந்திரிச்சி எல்லோரும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து நான்வெஜ் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்க. ஸோ நான்வெஜ்ஜுக்கு குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு மல்லி, சீரகம், மிளகு, வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரிசி கொஞ்சமாக, ஒவ்வொருத்தங்க அரிசி சேர்த்துவாங்க. ஸோ பட் நான் வந்து சேர்த்துவேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா அரிசி வந்து பொரிஞ்சு வரணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா, பட் ஆனால் இது வந்து கருக விட்டுறக்கூடாது, ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். ஸோ கருக விடாத மாதிரி லைட்டாக நல்லா பொரிஞ்சு வரும்போது அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் இதோட ஹைலைட்டே. ஸோ சின்ன வெங்காயம் வந்து நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு போட்டிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிட்டு அப்படியே தக்காளி, லைட்டாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஹஸ்பண்டும் கறி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ கறிக்கு வந்து மஞ்சள்தூள், உப்பு போடலாம் அப்படின்னு நினைக்கிறக்குள்ளே இந்த துருவன் எந்திரிச்சிட்டான். ஸோ அவனை வந்து இந்த மாதிரி இடுப்பில் வச்சுட்டே தான் ஒரு சில நாள் வந்து ஒர்க் போகும். ரைஸும் வச்சுட்டேன். சண்டேன்னு மட்டும் இல்லை, நார்மல் டேஸ்லேயே மார்னிங்கெல்லாம் சீக்கிரம் எந்திரிச்சிட்டான் அப்படின்னா அவனை இந்த மாதிரி தான் கையிலையே வச்சுட்டே தான் வேலை செய்யணும். அவன் இறங்கவும் மாட்டான். ஸோ கறிக்கு வந்து மஞ்சள்தூள் போட்டு நல்லா விரட்டி விட்டு மூடி வச்சிடணும். என்னடா இட்லி பாத்திரத்தில் வைக்கிறேன்னு பார்க்காதீங்க. ஸோ வீட்டில் வந்து பெரிய பாத்திரம் இல்லை, அதனால் இப்போதைக்கு இதில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மட்டன் வறுவலும் மட்டன் குழம்பு வச்சு அன்றைக்கி சாப்பிட்டாச்சு. சண்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ஆலில் போட்டிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.